ஓகே ஸோ நம்மளோட சிடிஎஸ் பேட்ச்க்கான ஓகே அட்மிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ இதற்கான எம்சிக்யூ செஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் அப்படின்றது பார்த்தோம். இப்போ இதோட கண்டினியூஷனாக பார்த்தா ஒரு 31லேருந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ அப்போ 31st கொஸ்டின்லேருந்து பார்த்துலாமா. ஓகே 31st கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் அடிகோடிட்ட சொற்களுக்கு இணையான வேறு சொல்லை கண்டறிக. அப்ப அடிகோட்டிட்டது பார்த்தீங்கன்னா சாந்தமும் புலி போல, தீரமும் யானை போல, உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பசு, சாந்தம், புலி, தீரம், யானை. ஓகே இதற்கு வேறு சில சொற்கள் தான் நம்மள வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேயா? எஸ். ஓகே மேக்ஸ் கிளாஸ் வரும்பா. ஓகேங்களா? எஸ். பசு போல சாந்தமும், புலி போல தீரமும், யானை போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். ஓகே பசு அப்படின்றது நம்ம வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆ என்பது பண்ணா பசுவை குறிக்குமா. சரி ஓகே. சாந்தம் அப்படின்றப்பனா அமைதியை குறிக்குது. புலி என்பது பண்ணா வேங்கையை குறிக்கிறது. தீரம் என்பது வீரத்தை குறிக்கிறது. யானை என்பது என்னது களிரை குறிக்கிறது. சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தா நமக்கு ஒரு சரியான விடையா வரும். ஓகே ஸோ ஆ அமைதி, வேங்கை, வீரம் மற்றும் களிர் என்பது சரியான விடைப்பா. அடுத்து பாருங்க 32. சொல் பொருளை பொறுத்துக. ஓகே ஒரு சொல் கொடுத்துட்டாங்க, அதற்கான பொருள் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணா பொருத்தணும். அப்போ ஒரு சொல் கொடுத்துட்டு அது வந்து என்ன வகையான இயற்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இடை இயற்சொல், உரி இயற்சொல், பெயர் இயற்சொல், வினை இயற்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மண், பொன், நடந்தான், வந்தான், அவனை, அவனால், மாநகர் மற்றும் நனி நன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியான விடை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சரியான விடை என்னப்பா. ஓகே மண், பொன் என்பது பார்த்தீங்கன்னா எதப்பா குறிக்குது, ஒரு பெயரை குறிக்குது சரிங்களா. அப்போ 1க்கு 3 வர மாதிரி பார்த்தா எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. நடந்தான், வந்தான் வினை. ஓகே 4 கரெக்டா இருக்கு. அவனை, அவனால் இடை இயற்சொல். சூப்பர். மாநகர் மற்றும் நனி நன்று அப்படின்றப்பனா ஓகே ஒரு உரி இயற்சொல்லை குறிக்கிறது. 3, 4, 1, 2 என்பது பார்த்தா எனக்கு சரியான விடையா வரும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா. அடுத்து பாருங்க 33. எழுத்து வழக்கு. கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன். ஓகே எழுத்து கணக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன். இதை வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு பேச்சு வழக்கா மாத்த சொல்லியிருக்காங்களா இல்ல எழுத்து வழக்கா சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. கடைக்கு போனதால் காய்கறி வாங்கினேன். கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன். கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன். கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன். சரியான விடை என்னப்பா. கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன் என்பதுதான் பார்த்தா நமக்கு சரியான ஒரு தொடரா இருக்கும். கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன் என்பது எனக்கு ஒரு சரியான தொடர். அடுத்த பாருங்க இரு பொருளை தருக. இரு பொருள். ஓகே என்னென்ன இருக்கு. தாழ் அப்படின்னு இருக்கு. புயம், சுவல், வலிமை, அமிழ், துவாரம் மற்றும் மூங்கில், குறைத்தல் மற்றும் ஓகே தாழ்பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியான விடை சொல்லுங்கப்பா. ஓகே இது கொஞ்சம் ட்விஸ்டடான ஒரு கொஸ்டின் தான். என்ன இருக்கலாம் ஆன்சர். ஓகே சோ தாழ்ந்து அப்படின்னா குறைத்து அப்படின்னு நம்ம சொல்லலாமா. ஓகே தாழ்ந்தான், குறைந்தான் அப்படின்னு சொல்ல தெரியுங்களா. அப்ப குறைதல் மற்றும் தாழ்பால் என்பது பார்த்தா இந்த தாழ் என்பதற்கான இரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பொருள் பன்மொழி சொற்களை எழுதுக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் டேஷ் காணப்படுகின்றன. குழி காணப்படுகின்றன, தாழ்ந்து காணப்படுகின்றன, குழிதாழ்ந்து காணப்படுகின்றன, உயர்ந்து காணப்படுகின்றன. ஓகே ஏழை குழந்தை ஓகே அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா குழி காணப்படுகின்றன வரப்போறதுல, அதே மாதிரி தாழ்ந்து வரப்போறதுல, அதே மாதிரி பார்த்தா நம்மளுக்கு வந்து உயர்ந்து அப்படின்றது வரப்போறதுல. அப்போ அவங்களோட கண்கள் எப்படி இருக்கான், குழிதாழ்ந்து காணப்படுகின்றன என்பது சரியான விடை. ஓகே ஏழையின் கண்கள் குழிதாழ்ந்து காணப்படுகின்றன என்பது தன்மை. பண்பு தொகைக்கு பொருந்திய சொல்லை கண்டறிக. சந்நிதி, நல்நிதி, பொன்னிதி, மாநிதி. பண்பு தொகை. பண்பு தொகைன்னு என்னப்பா, ஒரு சொல்லோட பண்பை மிகைப்படுத்தி சொல்லும். அப்போ பொன் நிதி என்பது சரியான விடை. ஓகே பொன் நிதி. ஓகே பொன் அப்படின்றது என்னப்பா, ஓகே சாரி பொன்னிதி இல்லப்பா, இதுக்கு ஒரே நிமிஷம். ஓகே பொன்னிதி என்பது பண்ணா இது வந்து பொருள். ஓகே பொருள் பெயரில் நமக்கு வந்துடும். நல் நதி என்பதா பார்த்தீங்கன்னா சரியாது. அதாவது நல் நிதி என்பது சரியானது. நல் அப்படின்னா நன்மை அப்படின்ற ஒரு பண்பு வந்து நம்மளுக்கு வந்து குறிக்குது. பொன் என்பது பொருளை வந்து நம்மளுக்கு வந்து குறிக்குது. மாநிதி அப்படின்ற அது மானாலே பெரிய. ஓகே அந்த உரிச்சொல் இருக்கு தெரியுங்களா, அதை வந்து அந்த இடத்துல வந்து குறிக்கும். சரிங்களா. அப்போ இதுல சரியான விடை பண்ணா நல்நிதி என்பது சரியான விடை. அடுத்த பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இறை, செல்வம், தகுதி, பயன், பாக்கியம்.
ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இறை, செல்வம், தகுதி, பயன், பாக்கியம் என்ற சொல் எதனை குறிக்கும்? பொறு, பெரு, பேரு மற்றும் பெரு. ஓகே, ஒரு தகுதி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பேரு. கண்டிப்பா பண்ண இல்ல என்னது? ஒரு பேரு. ஓகே, தகுதி, பாக்கியம், செல்வம் எல்லாமே என்னது? குறிக்கின்ற சொற்கள் பண்ண ஒரு பேரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த பாருங்க, விசும்பு. விசும்பு என்பதற்கு உரிய பொருள் வழக்கம், கலவை, வானம் மற்றும் பாட்டு. ஓகே, தொல்காப்பியர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 50 பூதங்களை வச்சு என்ன பண்ணியிருப்பார்? ஒரு பாடல் சொல்லியிருப்பார். அதை பார்த்தா விசும்பு அப்படின்ற ஒரு வேர்டை வந்து சொல்லியிருப்பாரு. விசும்பு என்பது வானம். ஓகே, விசும்பு என்பது வானம். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. பே, தூய்மை, மோத்தல், சோலை மற்றும் மேகம். பே என்பதற்கான பொருள் என்னப்பா வரும்? பே என்பது மேகம் என்பது சரியான விடை. ஓகே, மேகத்துல மழை பெய்யுது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால பே என்பது பண்ணா மேகம் என்பது சரியான ஒரு பொருளாக நம்மளுக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? எஸ், கொஸ்டின் நம்பர் 40. சரியான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓகே, சரியான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. உதித்த. ஓகே, உதித்த அப்படின்ற ஒரு சொல் இருக்குப்பா. உதித்த என்பதற்கான எதிர்ச்சொல் மறைந்த, குறைந்த, நிறைந்த, தோன்றிய. அப்ப உதித்ததுன்னா என்னது? சூரியன் உதித்தது. அதுக்கு ஆப்போசிட் என்னது? சூரியன் மறைந்தது. அப்ப உதித்தன, மறைந்த என்பது பார்த்தா எனக்கு என்னது? சரியான ஒரு தொடராக வரும். அடுத்து பார்த்துலாமா? 41. வாழ்க வாழ்க இதில் இடம்பெறும் வியப்புக்குறி எத்தகைய உணர்ச்சியை தெரிகிறது? வாழ்க வாழ்க இதில் இடம்பெறும் வியப்புக்குறி எத்தகைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது? அப்ப ஒருத்தவங்க பார்த்து வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்றப்ப அது வியப்பா இருக்கா, வாழ்த்துவதா இருக்கா, அவலமா இருக்கா, இல்ல வைதலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுனா ஒருத்தவங்களை வாழ்க வாழ்கன்னு சொல்றது வாழ்த்துவதுதான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, வாழ்க வாழ்க என்பது என்னது? வாழ்த்துவதை குறிப்பதாகும் அப்படின்ற ஒரு சொல்லை கொண்டு முடியும். அப்போ வாழ்த்து என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்த 42 பாருங்க. சரியான முற்றுப்புள்ளி இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க. அப்ப எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சரியான முற்றுப்புள்ளி அப்படின்றது வரணும்? இமை நேரத்தில் மறைந்து விட்டது புழுங்கிற்று அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, எஸ், சரியான விடை சொல்லுங்க பார்க்கலாம். இமை நேரத்தில் மறைந்து விட்டது, அதனால் புழுங்கிற்று. சரியான விடை. சரியான விடை என்னது? இமை நேரத்தில் மறைந்து விட்டது புழுங்கிற்று என்பது சரியான விடை பண்ண இதுதான். சரிங்களா? எஸ். அரைப்புள்ளி அமையும் இடங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ சரியான விடை சொல்லுங்க பார்க்கலாம். ஏளன மொழிகளை சிலுவையில் எழுதினார்கள், அதன் பின்னர் அவர் உயிர் நீர்த்தார். சரியான விடை எங்க வரும்? அரைப்புள்ளி எங்க வரும்? அரைப்புள்ளி எழுதினார்கள், எழுதினார்கள் வரும். சிலையில், சிலையில் இங்க வராது. அப்போ ஆப்ஷன் சி என்பதான் எனக்கு வந்து சரியான விடையா வரும். ஏளன மொழிகளை சிலுவையில் எழுதினார்கள், அதன் பின்னர் அவர் உயிர் நீர்த்தார் என்பது ஒரு சரியான ஒரு தொடராக எனக்கு முடிகிறது. கால் புள்ளி அமையும் இடங்கள். கால் புள்ளி எங்கெங்க வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கால் புள்ளி அமைகின்ற இடங்கள். ஓகே, முகவரியின் இறுதியில நம்மளுக்கு வந்து கால் புள்ளி வராதுப்பா, முற்றுப்புள்ளி தான் வரும். ஓகே, அதே மாதிரி சொல் குறுக்கத்துல வந்து நமக்கு வந்து கால் புள்ளி வராது, முற்றுப்புள்ளி தான் வரும். அப்ப விழி, வினையச்சம் இருக்கு, சிறு தலைப்பு மற்றும் நூல் பகுதி அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுல ஓகே, எக்ஸாக்டான ஆன்சர் என்னது? 44க்கு ட்ரை பண்ணி ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். விழி தொடர் நண்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். படித்தமா வினையச்சம் அப்படின்னு சொல்றப்ப நடந்து சென்றான், ஃபுல் ஸ்டாப் வரலாம். அப்ப கால் புள்ளி அங்க வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அப்ப சிறு தலைப்பு மற்றும் நூறு பகுதியில நமக்கு வந்து இந்த கார் புள்ளி அப்படின்றது வரலாம். சரியா? அடுத்தது கீழ்கண்ட சொல்லுக்கு பொருத்தமான பன்மை சொல்லை தேர்வு செய்க. மாடு. ஓகே, மாடு தனியா இருந்துச்சுன்னா மாடுன்னு சொல்றோம். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா மாடு ஓகே கூட்டமா இருக்கிறப்ப அதை நம்ம என்ன சொல்ல போறோம்? மாடு கூட்டமா இருக்கிறப்ப மாட்டு கூட்டம் சொல்லுவோமா, மாட்டு மந்தைன்னு சொல்லுவோமா, குழுமம் சொல்லுவோமா, குவியல் அப்படி சொல்லுவோமா? மாட்டு மந்தை என்பது சரியான விடை. ஓகே, மாட்டு மந்தை என்பது சரியான விடைப்பா. அடுத்து பாருங்க 46. முறுக்கு, சுவர், தண்ணீர், பால். ஓகே, பால் பருகினான். ஓகே, அப்ப டிக்கு 3 வர மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படியே இதை லாக் பண்ற வேண்டியதான்.
2 1 4 3 என்பது சரியான விடை. 2 1 4 3 என்பது சரியான விடை. ஓகே, இதுதான் 46க்கு சரியான விடை. அடுத்து 47 மற்றும் 48 மரபு பிழையற்ற தொடர். ஓகே, புலி முழங்கும், குயில் அகவும், குயில் கூவும் தானே, சரி ஓகே. புலி உருமும், புலி உருமுது தான் நம்ம வந்து கேள்விப்படுறோம், முழங்குவது கேள்விப்படல. கழுதை கனைக்கும், குயில் கூவும். ஓகே, மரபு பிழையற்ற தொடர் தானே கேட்டிருக்காங்க, சரி ஓகேப்பா. அப்ப சரியான விடை என்னப்பா? கழுதைய கனைக்கும், குதிரை கனைக்கும். அப்போ குயில் கூவும் என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அக்ரிணையில் பன்மையை குறிக்கும் பால் என்ன? ஓகே, அக்ரிணையில் பன்மையை குறிக்கும். ஓகே, உயர்திணை பொறுத்தளவுக்கு ஓகே நமக்கு என்ன வரப்போகுது? பெண் பால் வரப்போகுது. அதே மாதிரி பண்ணா பலர்பால் வரப்போகுது. அடுத்து ஆண் பால் வரப்போகுது. அதே மாதிரி அக்ரிணை பொறுத்தளவுக்கு பலவின் பால் மற்றும் ஒன்றன் பால் வரும். ஒன்றன் பால் என்பது பண்ணா ஒன்றை குறிப்பது. இது பண்ணா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை குறிப்பதான் பண்ணா பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஓகே, பலவின் பால் என்பது சரியான விடை. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 48. அடுத்த 49 பார்த்தலாமா? ஓகே, 49 50 பலர்பாலை குறிக்கும் சரியான தொடர். ஓகே, பலர்பாலை குறிக்கும் சரியான தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்பால் பெயர் சொல் இருக்கு தெரியுங்களா? அந்த ஆண்பால் வந்து நம்மள வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கப்பா. ஆண்பால் பெயர் சொல் எவ்வகை வினை முடிவை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆண்பால் பெயர் சொல் எவ்வகை வினை முடிவை பெறும்? பலர்பாலை குறிக்கும் சரியான தொடர். அவர்கள் வந்தன. ஓகே, தப்பு. அவர்கள் வந்தனல் தப்பு. அவர்கள் வந்தார்கள் என்பதுதான் சரியான ஒரு தொடர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவர்கள் வந்தார்கள். ஆண்பால் பெயர் சொல் எவ்வகை வினை முடிவை பெறும்? ஒரு ஆண்பால் பெயர் சொல் கண்டிப்பா என்னது? ஆண்பால் வினை முடிவை தான் பெறும். அதே மாதிரி பெண்பால்னா பெண்பால தான் முடியும், பலர்பால்னா பலர்பால தான் முடியும். சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தா நம்ம பால் வாகுபால்லாம் காட்டக்கூடாது. காட்டணும்னா அங்க வந்து என்னது? ஒரு மரபு பிழை அப்படின்றது தோன்றும். ஓகே, அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்கும். உழைப்பவை உழைத்தது. உழைத்தது தப்பு. கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைப்பவை. கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. ஓகே, கப்பல்கள் அப்படின்னு பன்மை, உழைத்தன என்பது பன்மை. ஓகே, சரியான விடை பண்ணது கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன என்பதான் பண்ணா எந்த ஒரு மரபு பிழையும் இல்லாத ஒரு தொடர். அடுத்த 52 பாருங்க. 60 கொஸ்டின் பா. ஓகே, ஸோ அடுத்த 30 கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்த்து இன்னைக்கான செஷனை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். சரியா? கொன்றான் என்பது எந்த வகையான வினை? கொன்றான் என்பது எந்த வகையான வினை? தன்வினை, செய்வினை, பிறவினை, செயப்பாட்டு வினை. ஓகே, என்ன இருக்கு? கொன்றான் என்பது கண்டிப்பா என்னது? ஓகே, தன்வினை தான். ஓகே, கொன்றான் என்பது தன்வினை. பிறவினை கிடையாது, செய்வினை கிடையாது, செயப்பாட்டு வினை அப்படின்றதும் கிடையாது. 51க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 52 பாருங்க. வேற்றுமை தொகைகளை வரிசைப்படுத்துக. வேற்றுமை தொகைகளை வரிசைப்படுத்துக. மலைக்குகை, திருவாசகத்தை படித்தான், கம்பரது பாடல், சிதம்பரத்திற்கு சென்றான். அப்ப திருவாசகத்தை படித்தான். அப்ப ஐ என்ற உறுப்பு இங்கதான் முதல்ல வருது. அப்ப 2 தான் நம்மளோட ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அப்ப இது ஆன்சர் கிடையாது. ஐக்கு அப்புறம் ஆள் வரப்போகுது. அடுத்த பார்த்தா ஐயால் கு சிதம்பரத்திற்கு சென்றான் 4ன்னு வரப்போகுது. சரி ஓகே. அடுத்த பார்த்தா ஐயால் கு இன் அது கண் 3 1. அப்போ 2 4 3 1 என்பது சரியான விடை. இப்ப கம்பர் பாடல், கம்பரது பாடல், சிதம்பரத்திற்கு சென்றான், மலைக்கண் குகை அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே, அடுத்த 54 பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்தொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்தொடராக்குதல். லட்சியத்தை எனது அடைவேன் கல்வியால். லட்சியத்தை எனது அடைவேன் கல்வியால் இருக்கு. இது கண்டிப்பா ஒரு தவறான தொடர். ஓகே, கல்வியால் எனது லட்சியத்தை அடைவேன் என்பதா சரி. ஓகே, கல்வியால் எனது லட்சியத்தை அடைவேன் என்பதான் எனக்கு ஒரு சரியான தொடரா வரும். அப்போ ஏ என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் அமைக்க. தமிழுணர்வு நிறைந்த கனிச்சாறு பாடல்களை கொண்டது. கனிச்சாறு பாடல்களை கொண்டது நிறைந்த தமிழுணர்வு. கனிச்சாறு தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. தமிழுணர்வு கனிச்சாறு சரியான விடை பண்ண ஆப்ஷன் சி. கனிச்சாறு தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. கனிச்சாறு தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது என்பது நமக்கு சரியான விடையா வரும். அப்ப 55க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து பாருங்க 56. சரியான கலைச்சொல்லை தேர்வு செய்க. சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. வாலண்டியர். ஓகே, வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாலண்டியர்னா என்னப்பா? ஆய்வாளர், தன்னார்வலர், அறங்காவலர் மற்றும் ஆர்வலர். ஓகே, வாலண்டியர் அப்படின்னா யாருப்பா? தன்னார்வலர். ஓகே, தன் ஆர்வமிக்க இருக்கக்கூடியவங்க தான் பார்த்தா வாலண்டியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப வாலண்டியர் என்பது பார்த்தா தன்னார்வலர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குது. சரிங்களா? அப்ப வாலண்டியர் என்பது பார்த்தா தன்னார்வலர் என்பது சரியான விடை. ஃபாண்ட். இப்ப நம்ம மொபைல் ஃபாண்ட்லாம் இருக்கு தெரியுங்களா? அப்ப ஃபாண்ட் எழுத்து, எழுத்துரு, எழுதுகோள், எழுத்துப்பொறி. சரியான விடை பண்ணா ஃபாண்ட் என்பது எழுத்துரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எழுத்து உரு அப்படின்றதான், அதாவது எழுத்துக்கான உருவம் தான் பார்த்தா ஃபாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து 58 பாருங்க. 58, 59. கார்ட்டூன். பொம்மலாட்டம், பேசும் படம், குறும்படம் மற்றும் கருத்து படம். இப்ப கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் பார்ப்போம் தெரியுங்களா? அந்த கார்ட்டூன் என்பது என்னப்பா? ஓகே, பேசும் படமா இல்ல குறும்படமா இல்ல கருத்து படமா அப்படிலாம் பொம்மலாட்டமா அப்படி சொல்றோமா? எஸ், கார்ட்டூன் என்பது பொம்மலாட்டம் என்பது சரியான விடை. அடுத்த பாருங்க, முகப்பு பக்கம் என்ற தமிழ் சொல்லிற்கு நிகரான ஆங்கில சொல். முகப்பு பக்கம். ஓகே, முகப்பு பக்கம்னா என்னப்பா? ஹோம் பேஜ். இப்போ நம்ம தமிழ்ல ஒரு சில டைம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஆப் தெரியாம மாறிச்சு வச்சுக்கலாம், தமிழ்ல ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா முகப்பு பக்கத்திற்கு செல்க அப்படின்னா என்னது? ஹோம் பேஜுக்கு போங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால ஹோம் பேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தப்பா கடைசி கேள்விப்பா, உங்களுக்காக ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா இன்னைக்கு. ஓகே, எஸ், 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. 60க்கு 61க்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கான செஷன் நம்ம வந்து வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ், சோ ஆன்சர். கலைச்சொல்லிற்கு நேரான தமிழ் சொல். லேண்ட் பிரீஸ் அப்படின்னா என்னது? ஹோம் செக்ரட்டரி அப்படின்னா என்னது? லேண்ட் பிரீஸ் அப்படின்றப்பனா லேண்ட்னா நிலம், பிரீஸ்னா காற்று. அப்ப நிலக்காற்று என்பது சரியான விடை. ஹோம் செக்ரட்டரி. ஹோம்னாலே என்னப்பா? ஓகே, வீடு, ஒரு உள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப உள்துறை செயலர் தான் பண்ணா ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ், ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே பண்ணால் முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சுப்பா. அதே மாதிரி நம்மளோட சிடிஎஸ்க்கு நம்மளோட அடால பார்த்தா அல்டிமேட்டான பேச்சஸ் அப்படின்றது இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. Y836 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 4094 ரூபாய்க்கு மறக்காம இந்த பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமா இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, டெக்னிக்கல் ஓரியன்டான கிளாஸஸ் இருக்கு, நான் டெக்னிக்கல் ஓரியன்டான கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கான தமிழ் கிளாஸஸ், ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ் சொசைட்டி இது எல்லாமே பண்ணா நான் தான் எடுப்பேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக்கலுக்குமே பண்ணா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், இசிஇ, எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்குமே பண்ணா ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஸோ மறக்காம ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கு நீங்க பண்ண வேண்டியது Y836 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்றப்ப பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி இங்க கீழே தெரியக்கூடிய நம்பர் இருக்கு தெரியுங்களா? ஸோ சப்போர்ட் நம்பர் 8130806247. மறக்காம இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளோட பேட்ச் நேம் வந்து கரிகாலன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ் மக்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் ஓகே உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ பேட்ச் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஜாயின் ஆக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்க்ளூசிவான கிளாஸஸ் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்க ரெடியாக இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.